அஸ்மத்குருபரம்பராய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம், சுதர்சனாழ்வானுடைய ஜன்ம நட்சத்திரம். இன்று தொடங்கி ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திரத்தில் சுதர்சனாழ்வாருடைய பெருமைகளை கேட்கலாம். சுதர்சனத்தினுடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது. மகாவிஷ்ணுவுடைய பிரதான ஆயுதம், திசைகளுக்கும் கிரகங்களுக்கும் அதிபதி. விஷ்ணு தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே சுதர்சனத்தை கையில் வைத்திருக்கிறார். இப்போது கதைக்கு வருவோம். காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் திருப்புட்குழி என்கிற கிராமம் இருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கோவிலில் பெருமான் விஜயராகவனாக சேவை சாதிக்கிறார். ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் கொடிய அம்மை நோய் பரவி ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பலர் மாண்டார்கள். இந்த ஸ்மால் பாக்ஸ் நோய்க்கு இன்று கூட மருந்தில்லை. செய்வதறியாது திகைத்தனர். அப்போதுதான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் சுதர்சனாஷ்டகத்தை பாடி நோயை தீர்த்தார். ஜனங்கள் சுகமாக வாழ்ந்தனர். ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் கொடிய நோய்களை தடுத்து நம்மை காக்கும். பக்தியுடன் சேவிப்பவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்யும். அடுத்த சித்திரை நட்சத்திரத்தில் சுதர்சனருடைய பெருமைகளை கேட்போம். அதுவரை சுதர்சனாஷ்டகத்தை சேவிப்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.